அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு என்றாலே அனைவருக்குமே ஒரு இன்பம்தான். பலரும் பல ஆண்டுகள் கடந்து சென்றாலும் புத்தாண்டை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இந்த ஆண்டு நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களும் பலரும் இருக்கிறார்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களின் செயல்பாடுகளை பொறுத்துதான் ஒருவரின் பலன்களும் அமையும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்கள் தங்களுடைய இடத்தை மாற்றுகின்றனர். இது அனைத்து ராசிகளுக்கும் இடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டில் ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகள் மற்றும் சில ராசிகளுக்கு தீமைகள் என அனைத்தும் கலந்ததாக வரப்போகின்றது. இருப்பினும் ஒரு சில ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெற இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டில் விருச்சிக ராசிக்காரர்கள் பெறக்கூடிய பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன, இவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே விருச்சிக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தாண்டு பலன்களானது அந்தந்த ஆண்டில் நிலவக்கூடிய கிரக பயிற்சி கிரக சேர்க்கைகளின் அடிப்படையிலானது. அதிலும் 2025 புத்தாண்டில் குரு மிதுன ராசிக்கும் சனி மீன ராசிக்கும் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்ம ராசிக்கும் என்று பயிற்சி ஆகின்றனர். கிரக பயிற்சிகளை பொறுத்தவரை மார்ச் 29 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், மே 18ஆம் தேதி ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாற இருக்கிறார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் தொடக்கமே அற்புதமாக இருக்கிறது. வருடத்தின் தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுமே பாசிட்டிவான கிரகங்களாக இருக்கிறது. நேரடியாக ராசியின் மீது பதியக்கூடிய குரு பகவானின் பார்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான வருடமாக அமைந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி செய்து நடக்காமல் இருந்ததோ அதை அனைத்தையும் துணிவோடு செய்யக்கூடிய அனுகூலமான ஆண்டாக அமைந்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பிய வரன் அமையும். காதலர்களுக்கு பெற்றோர் சம்மதமும் கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த அனைத்து தட்டுப்பாடுகளும் நீங்கும். தனஸ்தான அதிபதியாக இருந்த குரு பகவான் சமஸ்தப்தமாக 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் மிகுதியான பணவரவு உண்டாக போகிறது. மாணவர்களுக்கு விரும்பிய துறைகளில் சீட்டு கிடைக்கும். போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். சூப்பரான உத்தியோகம் பெறுவீர்கள். நண்பர்களால் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வேலையில் இருந்து வந்த அழுத்தங்களும் குறையும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள், டிரான்ஸ்பர்கள் போன்றவற்றில் மாற்றமே வந்து தீரும். குறிப்பாக 2025 ராகு கேது பயிற்சிக்கு பிறகு, அதாவது மே மாதத்திற்கு பிறகு இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படலாம். நிறைய டிராவல் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வாகனத்தை மாற்றும் யோகம் உண்டாக போகிறது. தொழில்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் உண்டாகும். 5 ராகு இருக்கும் பொழுது ஏற்பட்ட புத்திர தோஷங்களால் குழந்தைகளிடம் இருந்து பிரிந்திருந்தவர்கள் குழந்தைகளுடன் சேர்வார்கள். பிள்ளைகளை நினைத்து பெருமைப்படுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கும். யாரெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்களோ அவர்கள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள். பொருளாதார சுமைகள் குறையலாம். கடனை எல்லாம் தீர்ப்பீர்கள். லோனுக்காக காத்திருந்தவர்களுக்கு லோன் கிடைக்கும். தொழிலில் லாபம் பார்த்தவர்கள் இனி கோடிகளில் லாபம் பார்ப்பார்கள். 7ஆம் இடம் இல்லற வாழ்க்கையில் பல்வேறு சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து இருக்கலாம். கடந்த 10 ஆண்டுகளாகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்களை கடந்திருந்திருக்கலாம். குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், காதல், தேவையற்ற உறவுகள், பழக்க வழக்கங்கள், தொடர்புகளால் ஏற்பட்டு வந்த வலி வேதனை ஆறாத வடுவாகவே இருந்திருக்கலாம். இந்த அத்தனை விஷயங்களுக்கும் வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும். வருடத்தின் தொடக்கத்திலேயே 7ஆவது இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மே மாதத்திற்கு உள்ளேயே சுப காரியங்கள் நடக்கும்.
பிரிந்து வாழ்ந்த காதலர்கள் கணவன் மனைவி ஒன்றில் சேர்வார்கள். மறுமணத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு மறுமணமும் ஏற்படும். மே மாதத்திற்கு பிறகு 8இல் குரு மறைவதால் கொடுக்கல் வாங்கலில் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். 3வது நபர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. யாரிடம் பேசினாலும் நிதானமாக பேச வேண்டும். அஷ்டமத்தில் குரு வந்தால் ஆகாத ஜாதகத்திற்கு கடந்த 3 ஆண்டுகளாக தந்தையை நினைத்து உறவுகளை நினைத்தும் கவலைப்பட்டு இருந்திருக்கலாம். பூர்வீக வீடுகள் ஊர்களில் குடிபெயர்வீர்கள். பழைய வீடுகளையும் சீர் செய்வீர்கள். வேலையில் நிம்மதி இழந்தவர்களுக்கு வேலையில் மாற்றம், பதவி மாற்றம் வேண்டுவோருக்கு மே மாதத்திற்கு பிறகு அனைத்தும் சூப்பராகவே வந்து சேரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது வந்து உட்காருவதால் பொருளாதாரத்தில் மந்தத்தன்மை ஏற்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். அந்த சிக்கல்களும் தீரும். தெய்வ வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக 2025ஆவது ஆண்டில் முதல் பகுதியில் போடக்கூடிய அனைத்து விதைகளும் ஆண்டு முழுவதும் மிகப்பெரிய மரமாக மாறி உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறது. இந்த ஆண்டை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 4இல் ராகு வரும்பொழுது வாகன விபத்துகள் ஏற்படலாம். வாகனங்கள் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படலாம். தொழில்களில் 1க்கு 4 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. தாய் சொல்லை கேட்டு நடப்பதும் நல்லது. 11இல் இருக்கின்ற கேது 10வது இடத்திற்கு வருவதால் நல்ல பொறுப்புகளில் இருந்தாலும் கூட சூழ்ச்சி, வஞ்சகம் அதிகரிக்கலாம். எப்படியாவது உங்களுடைய பொறுப்பிலிருந்து உங்களை காலி செய்ய நினைக்கலாம். மற்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது. ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களை வாட்டி உடல் உபாதைகளும் நீங்கிவிடும். மனப்புழுக்கத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியாக இருப்பீர்கள். மனதில் இருந்த இறுக்கமான நிலையும் மாறும். பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே இருக்கிறது. கணவர் வழி உறவினர்கள் பாசத்தோடு பழகலாம். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபத்திரவங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தெய்வ வழிபாட்டை கூட்டிக் கொண்டு ஆன்ம பலமும் பெறுவீர்கள். மேலும் பாதம் 4 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு வாழ்வு வளம் பெறும். துணிச்சலான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். படிப்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகலாம். தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து போவது நன்மையை தரும். மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கலாம். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகளும் நடக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கும். கேட்டயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பூமி சம்பந்தமான துறையினர்களுக்கு லாபம் உண்டாகலாம். விற்பனையும் அதிகரிக்கும். மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள். ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாம். மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள். கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். புதிய வாகனங்களால் உங்களுக்கு நன்மைகளை உண்டாகும். கவனமாக பேசுவது அவசியம். உங்களுடைய எதிர்த்தமான வார்த்தைகள் பூதகரமான பிரச்சனைகளுக்கு உண்டாக்கலாம். கவனம் தேவை. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டினை பொறுத்தவரை 4இல் ராகு வரும்பொழுது வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படலாம். தொழில்களில் 1க்கு 4 முறை யோசித்து செயல்படுங்கள். தாய் சொல்லை கேட்டு நடப்பதும் நல்லது. 11இல் இருக்கின்ற கேது 10வது இடத்திற்கு வருவதால் நல்ல பொறுப்புகளில் இருந்தாலும் கூட சூழ்ச்சி, வஞ்சகம் அதிகரிக்கும். எப்படியாவது பொறுப்பிலிருந்து காலி செய்ய நினைக்கலாம். மற்றவர்கள் அனைத்து விஷயங்களிலும் அருமையாகவே இருக்கிறது. வழிபாடாக முருகப்பெருமானுடைய கோவில்களுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி என்று வழிபட்டு வரலாம். செவ்வரளி மாலை போடுவது நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த 2025 புத்தாண்டானது உங்களுக்கு அமைந்திருக்கின்றது.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.